பங்களாதேஷ் எல்லையில் அமெரிக்காவின் கனவை தகர்த்து வரும் இந்தியா சீனா. அரக்கன் ஆர்மி மூலம் காய்களை நகர்த்தும் அமெரிக்கா. உடைகிறதா பங்களாதேஷ்? பங்களாதேஷ் பகுதிகளில் நுழைந்த அரக்கன் ஆர்மி. பங்களாதேஷுக்கு எதிராக இந்தியாவின் அதிரடி திட்டங்கள். கலகலத்து நிற்கும் பங்களாதேஷ். ஒரு அடி நகர்ந்தால் அடித்து துவசம் செய்ய தயாரானது முப்படைகள். பார்க்கலாம் இந்த வீடியோவில். இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான், அமெரிக்கா, சீனா, துருக்கியுடன் இணைந்து பங்களாதேஷ் சதி செய்து வருகிறது. பாகிஸ்தான் ISI உளவு அமைப்பு நிர்வாகிகள் மற்றும் இராணுவ அதிகாரிகள் டாக்கா வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் பங்களாதேஷ்க்கு பயத்தை காட்ட வேண்டும் என்ற முடிவை இந்தியா எடுத்தது. தற்போது இந்திய முப்படைகளின் திரிசூல் போர் பயிற்சி வடகிழக்கு எல்லையிலும் நடந்து வருகிறது. சீனா, பங்களாதேஷ், பூட்டான், நேபாளம் சந்திக்கும் எல்லையில் இருக்கும் இந்தியாவுக்கு சொந்தமான சிக்கன் நெக் பகுதியை மையமாக வைத்து சீனா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக சதி வேலைகளில் இறங்கி வருகிறது. இதை இந்தியா மோப்பம் பிடிக்காமல் இல்லை. நாட்டின் எல்லையை பாதுகாக்க எல்லையில் என்ன செய்ய வேண்டுமோ அதை பிரதமர் மோடி அரசு செய்து வருகிறது. ஒரு பக்கம் பங்களாதேஷுக்கு இந்தியா கடுமையான எச்சரிக்கை விடுத்து வருகிறது. மறுபக்கம் மியான்மரிலும் இருந்த பங்களாதேஷ் தாக்கத்தை எதிர்கொண்டு வருகிறது. பங்களாதேஷின் கிழக்கு பகுதி தற்போது மிக கடுமையான சவால்களை, நெருக்கடிகளை சந்தித்து வருகிறது. இது வெறும் எல்லை மோதலாக இல்லை, மாறாக தெற்கு ஆசியாவின் அரசியல் வரைபடமே மாறக்கூடிய அளவுக்கு அபாயகரமான சூழல் உருவாகியுள்ளது. எப்படி 1971 ஒரு நாடு 2 நாடாக பிரிந்ததோ அதே போல் தற்போதும் சூழல் உருவாகி வருகிறது. மியான்மரில் உள்ள சக்தி வாய்ந்த கிளர்ச்சி குழுக்களில் முக்கியமானது அரக்கன் ஆர்மி. இந்த அரக்கன் ஆர்மி தங்களது சொந்த அடையாளம் மற்றும் சுயாட்சிக்காக போராடி வருகிறது. ஆனால் இப்போது அவர்கள் மிகப்பெரிய இலக்கை நோக்கி செல்கின்றனர். இந்த ஆர்மி மியான்மர் நாட்டின் ராக்கைன் மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளை கைப்பற்றியுள்ளது. தற்போது அவர்களது பார்வை பங்களாதேஷ் எல்லைக்கு திரும்பியுள்ளது. இதுவே ஒரு புதிய நாட்டை உருவாக்கும் யுத்தியாக பார்க்கப்படுகிறது. ஒரு புதிய அரசை உருவாக்கும் முயற்சிக்கான தொடக்கமாக இருக்கிறது. மியான்மர் மற்றும் பங்களாதேஷின் எல்லைகளை இணைத்து உருவாகக்கூடிய புதிய நாடாக இருக்கலாம் என்று புவிசார் வல்லுநர்கள் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். சில மாதங்களுக்கு முன்பு இந்தியாவுக்கு எதிராக பங்களாதேஷின் இடைக்கால தலைவர் முகமது யூனிஸ் பேசியிருந்தார். தற்போது பங்களாதேஷ் நாட்டுக்கே பங்கம் ஏற்பட்டுள்ளது. மியான்மரில் 2021 நடைபெற்ற இராணுவ புரட்சிக்கு பிறகு அந்த நாட்டின் அரசியல் அமைப்பு சிதைந்தது. அதனைத் தொடர்ந்து அரக்கன் ஆர்மி மியான்மரில் ரகைன் பகுதியில் 80% பகுதிகளை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இப்போது அவர்கள் மியான்மர் இராணுவத்தை விட வலிமையான அமைப்பாக வளர்ந்துள்ளனர். தற்போதைய நிலவரப்படி ராக்கைன் மாநிலத்தின் 18 மாவட்டங்களில் 15 மாவட்டங்கள் அரக்கன் ஆர்மியின் கட்டுப்பாட்டில் உள்ளன. இதனால் பெரும்பாலான ரோஹிங்கியா முஸ்லிம்கள் தங்கள் உயிரை காப்பாற்ற பங்களாதேஷ் நோக்கி அகதிகளாக தப்பிச் செல்கின்றனர். பலர் மியான்மரின் பிற பகுதிகளுக்கும் சென்றுள்ளனர். ஆனால் பெரும்பான்மையினர் காக்ஸ் பஜார் பகுதியில் தஞ்சம் அடைந்துள்ளனர். இதனால் பங்களாதேஷில் சமூக மற்றும் அரசியல் நிலைமை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சில சர்வதேச தகவல்களின்படி அரக்கன் ஆர்மி பங்களாதேஷ் எல்லைக்குள் சுமார் 100 கிலோமீட்டர் வரை நுழைந்துள்ளதாக கூறப்படுகிறது. பங்களாதேஷ் அரசு இதை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் எல்லைப்பகுதி தற்போது பதற்றம் அடைந்துள்ளது. அமெரிக்காவின் மிகப்பெரிய திட்டமே பங்களாதேஷ் மற்றும் மியான்மரில் சில பகுதிகளை உடைத்து தங்களுக்கு என்று கிறிஸ்தவ நாடு ஒன்று அங்கு உருவாக்க வேண்டும் என்பதுதான். இதனால்தான் இன்றும் பங்களாதேஷில் இருக்கும் காக்ஸ் பஜார் வழியாக ரோஹிங்கியா அகதிகளுக்கு நிவாரண உதவிகளை வழங்குவதற்கு கதவுகளை திறக்க வேண்டும் என்று அமெரிக்கா பங்களாதேஷ் நாட்டுக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறது. அமெரிக்காவின் எண்ணமே இதன் வழியாக அரக்கன் ஆர்மியை வளர்த்து விடுவதுதான். இவர்களை வளர்த்துவிட்டால் பங்களாதேஷ் பகுதிகளை எளிதில் கட்டுப்படுத்தி தனிநாடு அரக்கன் ஆர்மியுடன் இணைத்து உருவாக்க வேண்டும் என்பதுதான். அமெரிக்காவுக்கு இருக்கும் பிரச்சனையே இந்த பகுதியில் இந்தியாவும் சீனாவும் பலம் பொருந்திய நாடுகளாக இருப்பதால் கால் பதிக்க முடியவில்லை. ஆனால் இன்றும் சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்து இருக்கிறது அமெரிக்கா. அரக்கன் ஆர்மி தற்போது மியான்மர் பங்களாதேஷ் எல்லையில் 270 கிலோமீட்டர் நீளத்திற்கு இருக்கும் பங்களாதேஷுடன் இணைந்த எல்லைப்பகுதி நகரங்களை தங்களது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. இதன் மூலம் மியான்மர் பங்களாதேஷ் எல்லை முழுவதும் அரக்கன் இராணுவத்தின் பிடிக்கு சென்றுள்ளது. இப்படித்தான் சில அமெரிக்க ஆவணங்களின்படி மியான்மர் மற்றும் பங்களாதேஷின் சில பகுதிகளை இணைத்து புதிய நாடு உருவாக்கும் திட்டம் பரிசீலிக்கப்பட்டுள்ளது. அது இன்னும் அனலாகத்தான் இருந்து வருகிறது, தனியவில்லை. அதற்கான முயற்சியில் தொடர்ந்து அரக்கன் ஆர்மி ஈடுபட்டு வருகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பங்களாதேஷ் எல்லையில் இருக்கும் ரோமகரி முக் என்ற பகுதியில் சுமார் 10 கிலோமீட்டர் நிலப்பகுதியை அரக்கன் ஆர்மி கைப்பற்றிய செய்தி வெளியாகி இருந்தது. அந்த பகுதியில் இருக்கும் மக்களுடன் வாட்டர் விழாவையும் அரக்கன் ஆர்மி கொண்டாடி சமூக வலைதளங்களில் வெளியிட்டு டாக்காவுக்கு அதிர்ச்சி அளித்தது. அரக்கன் ஆர்மியின் இந்த செயல் பங்களாதேஷ் நாட்டின் இறையாண்மையை மீறியதாக கூறப்பட்டது. அரக்கன் ஆர்மி பங்களாதேஷின் எல்லை பாதுகாப்பு, உள்நாட்டு அமைதி மற்றும் அகதி கொள்கை ஆகியவற்றில் தீவிர தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அரசியல் வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர்.
அரக்கன் ஆர்மி எல்லை முழுவதையும் கைப்பற்றி இருப்பது இன்றில்லாவிட்டாலும் பிற்காலத்தில் சில பகுதிகளை உடைத்து தங்களுக்கென்று தனிநாடு உருவாக்கலாம். அமெரிக்காவுக்கு வேண்டியது இந்த இடத்தில் வேவு பார்க்க ஒரு இடம் வேண்டும். வங்காள விரிகுடாவும் இருக்க வேண்டும். இவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில் சமீபத்தில் பங்களாதேஷ் எல்லையில் இந்தியாவுக்கு சொந்தமான சிக்கன் நெக் பகுதியில் சீனா உதவியுடன் விமானப்படை தளத்தை அமைத்திருந்தது. இந்த விமானப்படை தளத்தை எதிர்காலத்தில் சீனாவும் பயன்படுத்தும். இதுபோன்ற போட்டிகளை அத்துமீறல்களை சமாளிக்கத்தான் முக்கிய பகுதியான சிக்கன் நெக் பகுதியில் இந்தியா பெரிய அளவில் இராணுவ தளம் அமைக்கிறது. தற்போது திரிசூலின் ஒரு பகுதியாக வடகிழக்கு பகுதிகளிலும் இந்தியா போர் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளது. இது மட்டுமில்லை, பங்களாதேஷ் எல்லைக்கு அருகே பாமுனி, சோப்ரா மற்றும் கிஷன்கஞ்ச் பகுதிகளில் 3 இராணுவ தளவாடங்களை சிக்கன் நெக் பகுதியில் இந்திய இராணுவம் அமைத்துள்ளது. இங்கு படைகள் பலப்படுத்தப்பட்டு வருகிறது. எல்லை பாதுகாப்பு சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. இராணுவத்தினர் தங்குவதற்கு தங்குமிடம் அமைக்கப்பட்டுள்ளது. இப்படி இந்தியாவின் முப்படைகளும் கனஜோராக களத்தில் இறங்கி கலக்கி வருகிறது. 1971ஆம் ஆண்டு இந்தியாவின் ஆதரவில் பங்களாதேஷ் உருவானது. ஆனால் சமீபத்தில் பங்களாதேஷ் எடுத்த சில நடவடிக்கைகள் நல்லெண்ணத்துக்கான துரோகம் என கருதப்படுவதால் இந்தியா இனி வேடிக்கை பார்க்காது, பயங்கரமான பதிலடி கொடுக்கும். இந்த 3 இராணுவ முகாம்களும் சிலிகுரி காரிடார் அல்லது சிக்கன் நெக் எனப்படும் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை முக்கிய பகுதிகளுடன் இணைக்கும் குறுகிய நிலப்பகுதியை பாதுகாப்பதற்காகவும் உருவாக்கப்பட்டுள்ளது. 2025 அக்டோபர் 25ஆம் தேதி டாக்காவில் நடைபெற்ற சந்திப்பில் பங்களாதேஷின் இடைக்கால தலைவர் பாகிஸ்தான் இராணுவ தலைவருக்கு ஒரு புத்தகம் வழங்கியிருந்தார். அதில் இந்தியாவின் வடகிழக்கு பகுதி கிரேட் பங்களாதேஷ் வரைபடத்தின் ஒரு பகுதியாக காட்டப்பட்டிருந்தது. இதுவே இந்தியாவின் ஆத்திரத்தை தூண்டுவதாக இருந்தது, திருப்புமுனையாகவும் அமைந்தது. இந்தியாவின் நிலைப்பாடு தற்போது தெளிவாக உள்ளது, தன்னம்பிக்கையுடன் இருக்கிறது. பொறுமையை பலவீனமாக எண்ணக்கூடாது என்ற சிக்னல் பங்களாதேஷுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்தியா எந்த சவாலையும் உறுதியான முறையில் எதிர்கொள்ளும் என்று அமைச்சர்கள் ஜெய்சங்கர், ராஜ்நாத் சிங் தெரிவித்திருந்தனர். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலும் பங்களாதேஷுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார். தற்போது டின்பிகா வழித்தடம் முக்கிய கவனம் பெற்றுள்ளது. இந்த இடம் இந்தியாவுக்கு சொந்தமானது. ஆனால் இங்கு இருப்பவர்கள் பங்களாதேஷ் மக்கள். பங்களாதேஷ் பிரிந்தபோது தஹராகிராம், அங்கர்போட்டா பகுதியில் இருந்த மக்களுக்கு சென்று வருவதற்கு வழித்தடம் தேவைப்பட்டது. பங்களாதேஷ் பிரதமராக இருந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மான் இடையே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதாவது இந்த டின்பிகா வழித்தடத்தை பங்களாதேஷ் நாட்டுக்கு குத்தகைக்கு விடுவது என்று. ஜூன் 26, 1992 அன்று பங்களாதேஷுக்கு இந்தியா குத்தகைக்கு அளித்தது. ஆனால் இந்திய நிர்வாகத்தின் கீழ் இந்த வழித்தடம் உள்ளது. இந்திய எல்லை பாதுகாப்பு படை இந்த வழித்தடத்தை கண்காணித்து வருகிறது. பங்களாதேஷ் மக்கள் தங்களது தினசரி தேவைகளுக்காக இந்த வழித்தடத்தை பயன்படுத்தலாம். ஆனால் வர்த்தக நடவடிக்கைகளுக்கு அனுமதி இல்லை. எனவே இந்த வழித்தடத்தை அடைக்க வேண்டும் என்ற கோரிக்கை இந்தியர்களிடம் இருந்து எழுந்துள்ளது. ஏன் இந்த கருத்து எழுந்து இருக்கிறது என்றால், ஹிலி மகேந்திர கஞ்ச் சர்வதேச பொருளாதார வழித்தட திட்டம் கொண்டுவரப்பட்டது. இந்த புதிய திட்டம் ஹிலி என்ற மேற்கு வங்காளத்தின் எல்லை நகரம் மற்றும் மகேந்திர கஞ்ச் என்ற மேகாலயாவின் கரோஹில்ஸ் பகுதிகளை இணைக்கிறது. ஆனால் பங்களாதேஷ் எல்லை வழியாக செல்கிறது. இந்த திட்டத்திற்கு இன்று வரை பங்களாதேஷ் அரசு அனுமதி கொடுக்கவில்லை. இனியும் இந்தியா இந்த திட்டத்திற்கு அனுமதி கோரப்போவதில்லை. இந்த நிலையில்தான் இந்த கேள்வி எழுந்துள்ளது. நண்பர்களே, கூறுங்கள், டின்பிகா வழித்தடத்தை இந்தியா மூட வேண்டுமா அல்லது மூடக்கூடாதா? உங்களது கருத்துக்களை பதிவிடவும். நண்பர்களே, உங்களது ஆதரவும் ஊக்கமும் எங்களுக்கு மிகவும் முக்கியம். தொடர்ந்து உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். நன்றி.